கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஒரு சிலரை பார்த்து நீங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு துதி ஆராதனை எடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, சிஸ்டர் நான்லாம் பெரும் பாவி சிஸ்டர், அதெல்லாம் நீதிமான்களை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் ஒரு சிலர்கிட்ட நீங்கள் இந்த இறைவார்த்தையை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா, இறைவார்த்தையை ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய நீதிமான் கிடையாது, நான் பெரும் பாவி அப்படின்னு சொல்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு விஷயம் நம்ம மறந்துடுறோம். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நீதிமான்களை தேடி வரல, பாவிகளை தேடி தான் வந்தாரு. அவர் பாவத்தை நேசிக்கிறதும் இல்லை, பாவிகளை வெறுக்கிறதும் இல்லை. நான் பாவி, அதனால நான் ஆராதிக்க முடியாது, நான் பெரும் பாவம் செஞ்சிட்டேன், அதனால அவரை கிட்டி சேர முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? நான் பயங்கர நோயில் இருக்கேன், வியாதியில் இருக்கேன், அதனால நான் டாக்டர்கிட்ட போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நோயுற்றவர்களுக்கு தான் மருத்துவர். அதே போல லூக்காஸ் நற்செய்தி 5வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறோம், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவர் பாவிகளுக்காய் வந்தார், மனம் மாற்றத்திற்காய் அழைக்க வந்தார். பாவி அப்படின்னு ஆண்டவரை விட்டு தூர போவதற்கு பதிலாக அவரை கிட்டி சேர்ந்து நீதிமான்களாய் மாற அழைப்பு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையோடு வாழ்வின் பயணம் தொடரட்டும்.